நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வழக்கம் போல பிரண்டோட ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு வரலாம்னு பிரண்டு வீட்டுக்கு போனப்ப அவ அப்பா கேட்டாங்க. நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சும் கஷ்டத்தோடும் கவலையோடும் தானே இருக்கிறோம். அது ஏன் என்றார். அப்பா, நான் யூடியூப்ல ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதுல குறிக்கோளும் நோக்கமும் இல்லாம யாரும் முன்னேற முடியாதுன்னு சொன்னாங்க என்றேன். உண்மைதான், முன்னேறணும்னு எண்ணம் ஒருத்தருட்ட வராம அந்த குறிக்கோளும் நோக்கமும் உண்டாகாது. அப்படி முன்னேறணும்னு நினைச்ச அந்த நொடியே ஏதாகிலும் மாற்றத்தை நம்மிடத்தில் கொண்டு வரவும் தயாராகணும். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை என்றார். நீ யூடியூப்ல பார்த்ததா சொன்னியே, அந்த விளம்பரத்துல சொன்ன மாதிரியே அந்த ஆக்சிஸ்-இந்தியா.com ஆன்லைன் கம்பெனியிலேயே பொருள்களை வாங்கி பார்த்து அதை மற்றவர்களுக்கும் விளம்பரப்படுத்தினால் என்ன? இப்படி அரட்டை அடித்து வீணடிக்கிற நேரத்துல இதை செய்யலாமே. எப்போதும் போல இந்த வேலையை மட்டுமே செய்துட்டு இருந்தா எப்போதுமே இதே கஷ்டத்துலதான் இருக்கணும். நீங்க முன்னேறணும்னு நினைச்சா இந்த மாற்றமான செயலை செய்தாலே போதும். இதுல உங்களுக்கு என்ன லாஸ் இருக்கு? என்ன ரிஸ்க் இருக்கு? இந்த மாற்றமே நிச்சயமா உங்களை முன்னேற்றும். ஆன்லைன் மார்க்கெட்டிங் இப்ப நல்ல பீக்குல வளர்ந்து வருது. ஏதோ ஒரு ஆன்லைன் கம்பெனியில வாங்குறவங்களை இதுல வாங்கச் சொல்ல போறோம், அவ்வளவுதான். என்ன, இதுக்கு முன்னாடி நாம விளம்பரப்படுத்தி பார்க்காததுனாலேயும் எம்எல்எம் கம்பெனிகளிலெல்லாம் நேரடியாக நம்மள போன்றவங்க ஆட்களை சேர்த்ததுனாலேயேயும் இதையும் எம்எல்எம் கம்பெனிதான்னு நினைச்சு கொஞ்சம் யோசிப்பாங்க. நாம எல்லோரும் இதுபோல விளம்பரங்களை மாற்றி மாற்றி அனுப்புறத எல்லாரும் பார்க்கும்போது நாளடைவில் இது ஆன்லைன் கம்பெனின்னும் இதை விளம்பரப்படுத்தினால் நாமும் சம்பாதிக்கலாம்னு புரிஞ்சுக்குவாங்க என்றார். எவ்வளவு விலை கொடுத்தாலும் வீணடிக்கிற நேரத்தை மட்டும் திரும்ப வரவைக்கவே முடியாதுன்னு மட்டும் நல்லாவே புரிஞ்சுகிட்டேன்.